சத்குருவுக்கு நமஸ்காரம். நம்ம நாட்டில் தான் சாப்பிட்றது, சமைக்கிறது, படிக்கிறது, பூஜை பண்ணுறது, ஏன் மணவரையில் உட்கார்றது எல்லாமே வந்து உட்கார்ற பொசிஷன்லேயே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ நம்ம கலாச்சாரத்தில் எல்லாருமே வந்து சோஃபா, டைனிங் டேபிள் அப்படின்னு எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். பட் அது நல்லதா, அது வந்து வரவேற்கத்தக்கதா, இல்லை கீழே உட்காந்து பண்ணுறதுல தான் நன்மை இருக்கா? இந்த உடல்ன்றது நாம் மேலேருந்து எங்கேயோ கொண்டு வரல. இந்த உடல்ன்றது இந்த பூமியில் ஒரு பாகம். பூமியாக இருந்தது, மண்ணாக இருந்தது, இப்போ இங்கே உடலாக உட்காந்துருக்குது. திருப்பி ஒரு நாள் மண்ணாக போய்க்குது. இது நீங்கள் கொஞ்சம் சூக்ஷ்மமாக கவனிக்கிற மாதிரி இருந்தால் இது நமக்கு கிளியராக இது கவனிக்க முடியும். எந்த அளவுக்குன்னா நீங்கள் இந்த பூமி கூட தொடர்பு வச்சு ஒரு நிலையில் இருந்தால் இங்கே என்ன, இந்த பூமியில் என்ன நடக்க போகுதுன்றது கூட நாம் புரிஞ்சுக்க முடியும். இது பலவிதமான விலங்குக்கு எல்லாம் புரியுது, மனிதனுக்கு தெரியாத மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறான். பூமி கூட தொடர்பு இருக்கிற ஒரு பிராணி என்ன, நாம் ஒரு உதாரணமாக ஒரு பாம்பைன்னு எடுத்துக்கலாம். எப்பவுமே அது பூமி கூட தொடர்பாக இருக்குது. எதுக்கு முக்கியமாக நான் பாம்பு உதாரணமாக எடுக்கிறேன்னா, இதுக்கு காது கிடையாது. அவருக்கு காது இல்லை. நீங்கள் சொல்கிறது என்ன சத்தம் பண்ணாலும் அவருக்கு தெரியல. ஆனால் அவர் எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. என்னத்துக்குன்னா பூரா உடலே அவர் பூமிக்கு வச்சு எந்த ஒரு அதிர்வு வந்தாலும் கவனிப்பாங்க. கலிஃபோர்னியாலே ஒரு பூகம்பம் நடக்க போகுதுன்னா, இப்போ இல்லை, இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னா, இங்கே இருக்கிற பாம்பு கேட்டிங்கன்னா அவருக்கு அப்பவே தெரியும் இந்த பூகம்பம் நடக்க போகுதுன்னு. நடந்ததில்லை, நடக்க போகிறப்பவே பூமிக்குள்ள ஒரு அதிர்வில் ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் கவனிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. என்னத்துக்குன்னா பூமி கூடயே தொடர்பு இருக்கிறதுனால. முதல் காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, இப்படி எதனால் நோய், அடிப்படையான நோய், இப்போ டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி வந்தால் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை, ஒரு க்ரானிக் எயில்மெண்ட் இருக்குதுன்னா யோகா கலாச்சாரத்தில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழி தோண்டி மனிதனை இங்கே வரைக்கும் மண்ணுக்குள்ளே போட்டு பொதிச்சிடுவோம். ஒரு சில மணி நேரம் அந்த மண்ணுக்குள்ளேயே அவனை இருக்கணும், பூமி கூட தொடர்பு வச்சு இருக்கணும். என்னத்துக்குன்னா இந்த உடல்ன்றது, பூமின்றது, மண்ணுன்றது ஒரு வித்தியாசம் இல்லை. இது அது ஒன்று தான். வேற மாதிரி ஒரு நிலைக்கு மாறி இருக்குது, ஆனால் ஒன்று தான். இப்படி வச்சாலே ஆரோக்கியம் பலவிதமான நோய் தாண்டி வர்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி பொதிச்சு வைக்க முடியல, பயப்படுறாங்க. இதனால அவருக்கு மட் பாத் கொடுக்குறோம். இப்போ மண் எடுத்து உடல் எல்லாமே பூசி அவர் கொஞ்சம் ஆரோக்கியம் வர மாதிரி பண்ணுறோம். மகாபாரதத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. என்னென்னா, குந்தி 60 வயசு ஆயிடுச்சு, அக்ஞாத வாசத்தில் இருக்கிறாங்க. காட்டில் எங்கேயோ ஒரு சின்ன குடில் போட்டு சாணி பூசின ஒரு நிலத்து மேலே படுத்திருக்கிறாங்க. அர்ஜுனன் அவருடைய காலை பிடிச்சி விட்டுருக்கிறான். அப்படியே இருக்கிறப்போ சடனாக ஒரு கேள்வி கேட்குறான். அவர் தாயை போய், அம்மா நமக்கு அடுத்த வருஷம் ராஜ்யம் கிடைச்சிடும், நாம் ராஜ்யம் கிடைச்சப்போ நீ திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போறியா, திருப்பி குழந்தை பெற்றணும்னு உனக்கு ஆசையா கேட்டான். 60 வயசு அம்மாக்கு. குந்தி, ஆமா, நான் திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி நான் வாழணும்னு எனக்கு ஆசை சொன்னாங்க. இது காதுல தர்மராயனுக்கு பட்டது. இது கவனிச்சுட்டு அவனு, ஓ இப்படி சொன்னாங்களே, இது கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கலான்னு சில நாள் விட்டுட்டு ஒரு 2 அடி உயரமா இருக்கிற ஒரு கட்டல் போட்டு கட்டல் மேல படுத்து வச்சு, பீமன் போய் கால் பிடிச்சி விடு, கால் பிடிச்சி விட்டுட்டு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ திருப்பி இதே கேள்வி கேளு சொன்னான். பீமன் அப்படியே கால் பிடிச்சி விட்டுட்டு கட்டல் மேல படுத்திருக்கிற குந்திக்கு திருப்பி அதே கேள்வி கேட்டான், அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களா? அப்போ குந்தி, முட்டாள், இந்த வயசுல போய் நான் கல்யாணம் பண்ணி போறேன்னா முட்டாள், இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன் திட்டினாங்க. அப்போ தர்மராயன் என்ன முடிவுக்கு வந்தான்னா, எப்போ மண்ணு கூட தொடர்பா இருக்குது அப்போ வாழ்க்கை நோக்கி வாழ்க்கை வாழணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. எப்போ அது கூட தொடர்பு இல்லாம இருக்குது, வாழணுன்ற ஆசை அந்த அளவுக்கு அவருக்கு இல்லாம போய்க்குது. எப்பவுமே நாம மண்ணு கூட தரை கூட முடிஞ்ச அளவுக்கு தொடர்பு வச்சுக்கிறது நல்லது. உட்கார்ந்தா நின்னா, அதனாலதான் நம்மனால ஒரு சேர் உருவாக்க முடியல, அதுக்காக நாம் கீழே உட்காரல. இது அடிப்படையா ஆழமா புரிஞ்சு வாழ்க்கைய உடல் எப்படி நடக்குது, ஆரோக்கியத்துக்கு, உயிர் தெம்புக்கு தரை கூட தொடர்பு வச்சுக்கணும் என்று புரிஞ்சதுனால
இப்படி ஒரு பழக்கம் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம்.